பால் கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பால் கொழுக்கட்டையை அதுவும் வாழை குருத்தி இலையில சுட சுட அவிச்சு செஞ்சால் எப்படி இருக்கும், வேற லெவலாக இருக்கும். ஸோ வாங்க அப்படியே ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவு, சாதாரண மாவு எடுத்து லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை நல்லா சளிச்சிடுங்க. ஒரு கப் மாவுக்கு 1 ஸ்பூன் நெய்யும் 1/4 பிஞ்ச் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாஃப்டாக வந்து பிசைஞ்சு வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதில் அடுத்தது ஒரு தேங்காய் வந்து கெட்டி பால், தேங்காய் பால் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குட்டி குட்டி உருண்டைகளாக இந்த மாதிரி வந்து கொழுக்கட்டை நீல ஷேப்லையும் குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்லையும் நம்ம போட்டுக்கலாம். செட்டிநாடுல ரொம்ப ஃபேமஸாக இந்த பால் கொழுக்கட்டை செய்வாங்க. இப்போ 1/2 லிட்டர் பால் திக்காக காய்ச்சிக்கலாம். இப்போ அதை அப்படியே இட்லி பானையில் நம்ம வந்து உருட்டி வச்ச கொழுக்கட்டைகளை நல்லா 10 நிமிஷம் வாழை குருத்து இலையில அப்படியே நான் வேக வச்சிருக்கேங்க. வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இலையோட ஃப்ளேவரோட ரொம்ப ரொம்ப சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த 1/2 லிட்டர் திக்காக காய்ச்சின பாலில் ஏலக்காய் தூள் சேர்த்து 1 கப் சக்கரை சேர்த்துட்டு இந்த கொழுக்கட்டைகளை இதோட சேர்த்துருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலை கடைசி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபேமஸான செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணி